வணக்கம். வணக்கம். அசெம்பிளில பஞ்ச் டயலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி டான்ஸ் ஆடுறது ரொம்ப சில்லியா இருந்தது. நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அதுக்காக என்னோட கிளினிக்ல நான் போய் பாஸ்கெட் பால் விளையாடக்கூடாது. அங்க நான் ஒரு நியூட்ரிஷன். அக்கா, அப்ப நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, பேசாம உங்க நியூட்ரிஷன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அரசியல் வேலைக்குள்ள வராதீங்க அக்கா. உங்களுக்கு அரசியல் வரல அக்கா. வந்த கழுவி ஊத்துறாங்க அக்கா. அக்காவுக்கு பேசவும் தெரியல அக்கா. உங்க அப்பா தான் கட்டப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறாருலாம். அந்த வேலையாவது உங்க அப்பாவை பார்க்க சிறப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்குக்கா சம்மந்தம் இல்லாம நீ உள்ள உட்காந்து அடி வாங்கிட்டு கிடக்குறா? உங்க பாருங்க, உங்க அண்ணனா தம்பியா அவரு கூட பாருங்க நீட்டா இருக்கிறாருக்கா. ஏன்க்கா நீ மட்டும் இப்படி இருக்கிறா? கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, டிஎம்கேனா என்னன்னு தெரியாது. இன்னும் எதுக்குக்கா நீ முட்டு கொடுத்துட்டு இருக்கிறா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். தோலா தலைவன் சொன்னதுடா. நீ தலைவன் உச்சரிக்க உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? ஓ, யாரு நம்மளா? ஓகே ஓகே ஓகே, யாரும் தெரியுதாங்க? ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நம்ம தெர்மாகோல் செல்லூர் ராஜா ஐயா, எப்படி எங்க தெர்மாகோல் விட்டுட்டு இருக்கிறீங்க? எங்க தெர்மாகோல் போட்டுட்டு இருக்கிறீங்க? எங்க இருக்குதா? எந்த ஆத்துக்குள்ள தெர்மாகோல் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டுறதுக்கு போல தெர்மாகோல் வச்சு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். வாய் இந்த வாயினால தாங்க தோத்துட்டு இருக்கிறீங்க. ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்லாத மாதிரி உங்களை மாதிரி ஆட்கா தான் மாத்திட்டாங்கன்னு தோணுது. இதெல்லாம் ஸ்லீப்பர் செல்லுங்க. உள்ள இருந்துட்டு வேற யாருக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்குது. இப்ப இருக்கிற இந்த தருதலை சொல்றான், கொத்து பகட்டா போட்டாங்கன்றான். ஓடு 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 ஓடுன்னு ஒன்னு ஓடுன்றான். யாரு ஓடுனா கரூரை யாரு சுடுகாடால? நம்ம புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியா இருக்காரு, அவர் ஒரு கரடியின் வடிவம். அந்த பயலை அப்பயே சட்டசபையில வச்சு முடிச்சிருந்திருக்கலாம். இவரு அவனுக்கு வக்காலத்து வாங்கி அவருக்காக பேசி அவருக்காக சொல்லி இப்ப அவன் நம்மள சொல்றான் தூண்டு போன சக்தி என்று. ஜோசப் விஜய் அவர்களே, அதிமுக தூண்டு போன சக்தின்னு பெயரை சொல்ற தைரியம் இருக்கான்னு கேக்குறீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இருக்குதா? அதான் கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா? அந்த கட்சி இருந்த மாதிரி எனக்கு தெரியலையேங்க. எடப்பாடி போல உங்க உள்கட்சி பூசல சண்டையே பெரிய கூட்டா இருக்குது, உங்க உள்கட்சி சண்டையே பெரிய கூட்டா இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அது பேரை சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன? வர்ற அதாவது இப்ப கடைசியா நடந்த எலெக்ஷன் ஃபுல்லாவே நீங்க தோத்து தான் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட கட்சி இருந்தானே இல்லாட்டி என்ன? உங்க கட்சியும் சீமான் கட்சியும் ஒண்ணுதான். அதுல பாத்தீங்கன்னா சீமான் கட்சிக்கும் கீழே இருக்கிற என்ன சீமான் 20 லட்சம், நீங்க 1 கோடி ஓட்டு வாங்கினாலும் கீழே தாங்க நீங்க. அவ்வளவுதாங்க, அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி தலைவரா 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இல்ல, அதாவது கடந்த 5 வருஷமாவும் இல்ல, இதுக்கப்புறமும் அவர் இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவர் தலைமை தாங்குற அந்த ஒரு பக்குவமே அவர்கிட்ட கிடையாது. அவர் எப்படின்னா எல்லாரும் வெளியே போ, 234 தொகுதியிலையும் நிக்கலாம்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அப்படின்னா 234 தொகுதியிலையும் எடப்பாடி அவர்களே நின்று சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுல இருக்கிறவரு. அவர் எப்படின்னா அந்த பதவி வெறி பார்த்துட்டாரோ, ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்து பார்த்தோம்னா அதை விடுகிறதுக்கு தோண மாட்டேங்குது. இருக்கிற அத்தனை பேரை அரவணைச்சு அவரோட பழைய ஆட்களை அரவணைச்சு இருந்திருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருந்திருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா காமெடியா இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு கட்சின்னு இருக்குதான்னு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அதை திருத்துறதுக்கு வக்கில் இல்லை. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு நீங்க தருதலன்னு சொல்றது, மூதேவி நாளில் ஒரு ஆளுக்கு பேசிட்டு இருக்குது. இப்பெல்லாம் நீங்க பேசி பேசி இன்னும் உங்க கட்சியை இன்னும் அழிக்கிறதுக்கு எப்படி வேலை பார்க்கணுமோ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஸ்லீப்பர் செல்னு சொன்னேன், இதுவும் ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கும். ஏடிஎம்ல பாதி ஸ்லீப்பர் செல் இருக்கு ஏடிஎம்க்கு அழிக்கிறதுக்கு. சிஎம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அவர் தான் நமக்கு சிஎம். எந்த சிஎம்மா இருந்தாலும் எந்த நாயும் எப்படி எந்த சில்லற நாயும் சிஎம் பத்தி தப்பா பேசினா உள்ள தூக்கி தான் போடுவோம். இது என்ன மெசேஜ்? ஒரு முட்டாள் முதலமைச்சர். இது இந்த சில்லற நாயி ஒரு முட்டாள் முதலமைச்சர். அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கு? அறிவில்ல தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. லாட்ரி மர்மோ புள்ள ஆத வருஷம்னா ஆமா ஸ்டாலின் சார் இது உங்க மேலதான் தப்பு, நீங்க தான் நாகரிக அரசியல் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசும்போது தூக்கி போட்டு குறுக்க போயிச்சிருந்தீங்கன்னா இப்ப இவ்வளவு தூரம் நீங்க அனுப்ப வேண்டியது இருக்குமா? நாயே நான் ஒண்ணு கேட்கிறேன். எந்த சிஎம் தப்பா பேசினாலும், எந்த அமைச்சரை யாரா எதுவும் தப்பா பேசினாலும் அவங்களுக்கு உள்ள இப்படி சண்டை போடுவாங்க. நாயே உட்கார்ந்து இருந்துகிட்டு ஒரு கொடியை கட்டிட்டு உட்காந்துட்டு டிவிக்குன்னு ஒரு சைட்ல இருந்து உட்காந்து பேசுற மாதிரி இருந்துகிட்டு நீ ஏன் ஒரு பிலாப்பி காமிச்சிட்டு இருக்கிறா? ஏன் உண்மையான முகத்தை நீ வெளியே காட்டு. அதை விட்டு இருந்து எதுக்கு இந்த கொடியெல்லாம் உட்காந்து நீ கட்டிட்டு பேசிட்டு இருக்க? நிறைய வீடியோ பார்த்துட்டேன் அந்த நாயை பத்தி. அப்படின்னு சொல்ல முடியுமா நாயை அப்படின்னு? ப்ரோ ஒன்ன சொல்லல ப்ரோ, சொல்றேன் ப்ரோ இப்பெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. என்னன்னு சொல்லிக்கிறேன்,
நீங்க உட்கார்ந்து இருந்துகிட்டு பழைய ஆட்கள் அப்படி பேசுனாங்க, ஆதவர்ஜன் அப்படி பேசுனாங்கன்ட்டு அவரு பேசுனதும் இவரு பேசுனதும் ஒன்னா ப்ரோ நான் ஒண்ணு கேட்கறேன். இவரு பேசுனதுக்கும் இவரு பேசுனதுக்கும் ரெண்டும் ஒண்ணு மேட்ச் ஆகுதா? இதுக்கு முன்னாடி டிவிக்கில பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் மேட்ச் ஆகுதா? நீங்க சொல்லுங்க. டிவிகேல இவங்க இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இப்ப பேசுனதும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாது. கேட்டா சொல்லிடுறாங்க, கரூர்லயே நாங்க உங்களை லாக் பண்ணியிருக்கணும், கரூர்லயே அதை பண்ணியிருக்கணும், கரூர்லயே இதை பண்ணியிருக்கணும், விஜய் அவர்கள் மேல அப்பவே கேஸை போட்டிருக்கணும், அப்பவே கேஸை போட்டிருக்கணும். நீங்க அப்பவே நீங்க கேஸை போட்டிருந்தீங்கன்னா டிஎம்கே பண்ண பித்தலாட்டம்லாம் வெளியே வந்திருக்கும். ஒருவேளை இதுல டிஎம்கே சம்மந்தப்படலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது, விசாரணை போயிட்டு இருக்கு. பட் நீங்க ஏன் போடல? அதான் கொஸ்டின். அது டவுட் ஆகுது. நீங்க ஏன் போடல? அப்படி நீங்க உத்தமனாவும் யோக்கியமானவும் இருந்தீங்கன்னா அப்பவே நீங்க கேஸை போட்டிருக்க வேண்டியதானே, ஏன் போடல? சிஎம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விட்டுட்டாரு, பாவப்பத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்க. அதை வச்சு நீங்க அரசியல் ஆதாயம் தெரிஞ்சீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவர் மேல அந்த டைம்ல நீங்க கையை வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க தோத்து போனீங்கல்ல, அதோட பல மடங்கு கேவலமா தோத்து போயிருப்பீங்க. அதனாலயே நீங்க அவரை டச் பண்ணாம போனதுக்கு ஒரு காரணம். கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்து நீங்க என்ன, உங்களோட கருத்து என்ன மேம்? இல்ல, செயல்பாடுகள்னு ஒரு வார்த்தையை வச்சீங்க. என்ன செயல்பாடுகள் நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன செயல்பாடுகள்னு சொல்லுங்க. இல்ல, ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி கேட்கிறேன், உங்களுடைய கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 48 நாட்கள்? கரெக்டா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் முதல் தடவை, அதாவது இந்தியாவிலேயே முதல் தடவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமா இது இருக்கு. செயல்பாடுகள்லாம் என்ன செயல்பாடுகள் பண்ணிட்டாங்க? அக்கா நேரா பார்த்து பேச மாட்டாங்க, அப்படி ஸ்டைலாக தான் உட்காந்து பேசுவாங்க. அதாவது அக்கா சொல்றாங்க என்ன செயல்பாடு பண்ணிட்டாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. அக்கா ஒன்று கேட்குறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறதை பற்றி நீங்கள் பேசலாமாக்கா? ஸ்டிக்கர் ஒட்டுறதை பற்றி நீங்கள் பேசலாமா? உங்களோட செயல்பாடு நான் சொல்லட்டுமா? எலெக்ஷன் நெருங்கும் போது லேப்டாப் கொடுத்து ஓட்டை வாங்கலான்னு பார்த்தீங்க, எக்ஸ்ட்ரா ஓட்டை வாங்கலான்னு பார்த்தீங்க. எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி 5000 ரூபா போட்டு ஓட்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ லஞ்சம் கொடுத்த மாதிரி நீங்க ஒரு 5000 ரூபா போட்டு விட்டீங்க. கேட்டா கோடை செலவுன்னு சொல்லி ஒரு பித்தலாட்டம் ஒண்ணு பண்ணீங்க. நீங்க பண்ண கூத்துல அப்படி என்ன செயல்பாடு பண்ணி கிழிச்சிட்டீங்க? நீட்டு உங்களுக்குலாம் வேற ஒண்ணு வேணாங்க. நீட்டு என்னங்க பண்ணீங்க? நீங்க தானே பேன் பண்ணி, நீங்க தானே வந்து நான் வந்தா நீட் இருக்கான்னு சொன்னீங்களா? நீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்களாம் உட்காந்துட்டு என்னங்க ஸ்டிக்கர் ஓட்டுற பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் ஏதாவது வருதுன்னா இவங்க பெருசா செயல்படுத்தவே விட மாட்டாங்க. அது வெளியும் தெரியாது. நிறைய இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல தான் இங்க நிறைய நடந்துட்டு இருக்கும். பட் இவங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல நடந்த மாதிரி இவங்க காட்ட மாட்டாங்க. இவங்க ஏதோ பண்ண மாதிரியும் இவங்க இது பண்ண மாதிரியும் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை இவங்க செலவே பண்ணாம ஏதோ ரிட்டர்ன் பண்ணதான் அது ஒரு இன்னொன்னு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வருது. அப்ப வரும்போது அது செலவு ப்ராப்பரா செலவு பண்ண கூட உங்களுக்கு துப்பு இல்லைன்னா நீங்களாம் என்ன ஆட்சி நடத்துறீங்க? அப்ப யாரும் உருப்பட்டுற கூடாது. நீங்க வந்து எப்படின்னா ஒரு 2-3 பாயிண்ட் தான் எடுத்துட்டு வரீங்க. ஃப்ரீ பஸ் விட்டாரு, 1000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ பழக்கப்படுத்திட்டீங்க. அந்த 1000 ரூபா கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்க. 2500 ரூபா கொடுங்க சொல்றாங்க. அந்த 1000 ரூபா நீங்க எப்போ கொடுத்தீங்க? ஆட்சிக்கு வந்து கையெழுத்து 1000 ரூபா போட்டீங்களா நீங்க? 1000 ரூபா போட்டு வந்து அந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்து இது என்னன்னாலும் பேசிட்டு இருக்குதுங்க. பப்ளிசிட்டி பைத்தியம். இதெல்லாம் வந்து லிஸ்ட் எடுக்க போய் தான் என்னென்னமும் நடந்துட்டு இருக்குது. இதை முதல்ல எப்படி சொல்றதுன்னா, கிட்னி திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ப்ராப்பரா திருடினாங்களா திருடலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை போகாம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இந்த வாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாய் இது வந்து எப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு டைம்ல ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இது போக போக இதை குணம் தெரிஞ்சிருச்சு. பிக் பாஸ்ல இதோட உண்மை முகம் என்னன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்துச்சு. ஒரு விதத்துல இந்த பிக் பாஸ் நான் பாராட்டுவேன். ஏன்னா இதோட உண்மை முகம் வெளியே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது பண்ற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அப்பப்பப்பப்பப்பா பயங்கரமா இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து பிறகு வச்சு செய்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எல்லாம் பாய். ஏத்து கூட்டுது, அதனாலதான் பாய்.